ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி மொபைலில் சீசன் 6க்கான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சீசன் 6க்கான அப்டேட்ஸ் அண்டு எவ்ரிதிங் இனிமேட்டு நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். சீசன் 6ன்னு இல்லை, இனிமேட்டும் வரப்போட கால் ஆஃப் டியூட்டி மொபைலுக்கான அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு உடனே கால் ஆஃப் டியூட்டி மொபைலுங்கிறது கந்தம் கொலாபரேஷன் பண்ண போகுது சீசன் 6ல், விச் இஸ் குட். ஸோ அடுத்த அப்டேட் என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த லெஜெண்டரி கன்ஸ் தான். லெஜெண்டரி M13 வால்கரி ஃபைட்டர் விங், ஃபெர்ஜ் லோக்கஸ், இதெல்லாம் லெஜெண்டரி கன்ஸ். அண்டு மீதி இருக்கிற 3மே பார்த்திங்க அப்படின்னா மீலே வெப்பன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி அடுத்ததாக கண்டம் கொலாபரேஷனில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த 3 கேரக்டர்ஸ் தான். இந்த 3 கேரக்டர்ஸ் தான் நமக்கு சீசன் 6ல் வரக்கூடிய கேரக்டர்ஸ். லெஜெண்டரியில் நமக்கு கிடைக்கலாம். எந்த மாதிரின்னு தெரியல, ஸ்பின் ஆஃபில் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக ஈவெண்ட் அப்டேட் என்ன விட்டுருக்காங்கன்னா, பிலிபிலி வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். இது என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் மாதிரி சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். இதில் கால் ஆஃப் டியூட்டி மொபைலுக்கான ஒரு மூமெண்ட் அனிமேஷன் அண்ட் மூமெண்ட், கேம் மூமெண்ட்டை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த டேட்டுங்கிறது June 11 to June 13 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இல்லை மித்திக் AK-117 அண்ட் ஸ்டன் பட்டான் அண்ட் ஏமேக்ஸ் கன்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் இருக்குன்னு. பட் ஆல்ரெடி ஸ்டன் பட்டானை பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட டேட்டை விடவும் முன்னாடியே மாற்றி AK-47 கொண்டு வந்துட்டாங்க சீசன் 5ல். ஸோ இனிமேட்டும் நம்மளால் இந்த டேட்ஸை நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி கால் ஆஃப் டியூட்டி வார்ஃபேர்லேருந்து எப்படி AK-47 ஸ்டன் பட்டனுக்கு பதிலாக மாற்றி வச்சாங்களோ, அதே மாதிரி ஏமேக்ஸையும் மேபி ஸ்னைப்பர் அல்லது ஷார்ட் கன், ஒரு லெஜெண்டரி கன்னை மாற்றுவாங்க. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். என்னென்னு இப்போ நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி பவர் நோவா கேஷ், அதாங்க அந்த ரெட் கலர் பவர் நோவா கேஷை க்ரீன் கலராக மாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா டபுள் சிபி ஈவெண்ட் அப்படிங்கிறத சீசன் 6ல் கொண்டு வர போகிறாங்க. விச் இஸ் நிறைய பேர் டாப்அப் பண்ணும்போது டபுள் சிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் கிரியேட்டர் ஸ்ட்ராங் பாக்ஸ் அப்படிங்கிறத இப்போ லைவாக கொண்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா கிரின் ஸ்கின்னை கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்ன இருந்த பழைய மாஸ்க்கு பதிலாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் மாஸ்க் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது உண்மையிலே கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னையும் அடுத்த சீசனில் விடுறதா சொல்லியிருக்காங்க. பட் எப்படின்னு தெரில, பட் கண்டிப்பாக வரும். கேரக்டர் ஸ்கின்ஸ்லாம் அவ்வளோதான். இனிமேட்டு ஒரு 4 கன் ஸ்கின்ஸ் தான் விட்டுருக்காங்க. சம்மர் பிரீத் ஏர் ட்ராப் அப்படிங்கிறதுல விட்டுருக்காங்க. இந்த 4 கன் ஸ்கின்ஸும் தான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சீசனில் வரலாம். ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணல, பட் வரும் சான்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் பாக்ஸில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேட்டு பார்த்திங்கன்னா கன் ஸ்கின் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.